இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வந்து ட்ராப்ஷிப்பிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப்ஷிப்பிங் சேலஞ்சை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் நான் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன், என்ன கேட்டகரி வைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா இந்த சேனல் இஸ் ஆல் அபவுட் கம்ப்ளீட்டாக ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னி, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஜர்னி, வெப்சைட் கிரியேஷன் பிஸ்னஸ் ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் ஜர்னிஸை ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி பண்ணுறது தான் இந்த சேனல் ஆல் அபவுட். நீங்கள் இதில் நிறைய லேர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கனால நீங்கள் டெஃபினட்டாக இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஐடியா தெரியும். ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதுதான் இந்த சீரிஸோட மெயின் மோட்டோ. ஸோ அதுல எது ஒர்க் அவுட் ஆகிற ப்ராடக்ட், எது ஒர்க் அவுட் ஆகாத ப்ராடக்ட், எது நான் வந்து லாஸ் ஆகுது, எது ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். ஸோ அந்த வரிசையில நான் வந்து இப்போ ஒரு புது ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணேன், என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணேன், நான் எப்படி சேல்ஸ் கொண்டு வர போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம இப்போ கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ராப் ஷிப்பிங்னா உங்களுக்கு பேசிக்கான ஐடியாலஜி இல்லாம ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிய வரும் ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்ற விஷயம். ட்ராப் ஷிப்பிங்கிறது ஒரு பேசிக்கான பிசினஸ் மாடல். அது வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் மாடல். மிடில் மேன் பிசினஸ் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் ட்ராப் ஷிப்பிங் பிசினஸ். நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் எடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ப்ராடக்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேபான் கிளாஸ் மாதிரி எடுத்திருக்கீங்கன்னா அந்த கிளாஸஸ்லாம் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பிரைஸ் இருக்கும். ஒரு 1500 rupees இருக்கும்னு வச்சுக்கலாம். டீலர்ஷிப் கிட்ட நீங்க டீலர்ஷிப் கிட்ட பேசுவீங்க, இந்த மாதிரி 1500 rupeesக்கு நீங்க வந்து எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஸோ அந்த பிரைஸ் வந்து 1500 rupees ஃபிக்ஸ் ஆகும். நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்காம அவங்க கிட்ட டீலர்ஷிப் மட்டும் பேசியிருப்பீங்க. நீங்க வந்து உங்களோட வெப்சைட் ஓன் வெப்சைட்டை பில்ட் பண்ணுவீங்க. அந்த வெப்சைட்லயே இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா நீங்க 2500 rupees அப்படின்னு பிளேஸ் பண்ணுவீங்க, which is 1000 rupees எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க பிளேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் பீப்புளை நீங்க உங்க வெப்சைட்ல வர வச்சு, which is டிராஃபிக்கா நிறைய பீப்புளை உங்களோட வெப்சைட்ல லேண்ட் பண்ண வச்சு அவங்களை பர்ச்சேஸ் பண்ண வைக்கும் போது ஆப்வியஸா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும், சேல்ஸ். ஸோ அந்த சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2500 rupees உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2500 rupeesல 1500 rupees டெஃபினட்டாக நீங்கள் டீலர்ஷிப் கிட்ட கொடுத்துருவீங்க. மீதி வர 1000 rupees உங்களுக்கு நெட் ப்ராஃபிட். அதில் ஆட் ஸ்பென்ஸ் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணால் மேக்ஸிமம் வந்து ஒரு 700 to 800 rupees உங்களுக்கு நிற்கும் ப்ராஃபிட் ரேஞ்சில், ப்ராஃபிட் மார்ஜின். இது வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே மார்ஜின்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். அந்த சப்ளையர் டீலர் இருக்காங்களா, அவங்க வந்து டேரெக்டாக போயிட்டு கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டெலிவரி ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அவங்களே டேரெக்டாக ஷிப்மெண்ட் பார்த்துப்பாங்க. இதுதான் வந்து பேசிக்கான பிசினஸ் மாடல் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங். இந்த ட்ராப் ஷிப்பிங் பிசினஸை நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஸோ அப்படி நான் நினைக்கும் போது தான் ட்ராப் ஷிப்பிங் பிசினஸஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை டாக்குமெண்டேஷனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். ப்ளஸ் அதே சமயத்தில் என்னோட ஃப்ரீலான்சிங் ஜர்னி பிசினஸ் ஐடியாஸும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஐடியா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஜர்னி தான் இந்த ஃப்ரீலான்சிங் ப்ளஸ் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிசினஸ் ஜர்னிஸ் எல்லாமே. இப்போ நான் ப்ராடக்ட்ஸை ஒன்று செலக்ட் பண்ணுவேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து நான் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணேன், இன்னும் எங்கேஜிங்காக இருக்கும்னு நினைச்சேன். அதோட ரிசல்ட்டாக ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அது சீரிஸ் ஒரு கண்டினியூஷனாக தான் இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நியூ ப்ராடக்டாக வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால், லாஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராடக்ட் நான் செல் பண்ண போனால் நான் வந்து பெட்ஸ் ஆனிமல் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணேன். அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் ஸ்பென்ஸில் 100 rupees மாதிரி ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ சின்ன அதுக்கு முன்னாடி அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 4 ஸ்டெப் எப்பயுமே இருக்குது ட்ராப் ஷிப்பிங்குள்ள. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். அது என்னென்ன கேட்டகரிஸ் கீழே சூஸ் பண்ணணுன்றதை நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். செகண்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு சப்ளையரை சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் இருக்கணும். அது க்யூட்டாக இருக்கணும், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பீப்புளை உள்ளே கொண்டு வருவீங்க, விச் மீன்ஸ் டிராஃபிக்காக கொண்டு வருவீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ப்ளஸ் கொஞ்சோண்டு நிறைய ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இப்போ அந்த கண்டினியூஷன் வீடியோ போகும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் சேலஞ்சிங்காக இருந்த வீடியோ ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்ஸோட ப்ராடக்ட். இந்த பெட்ஸோட ப்ராடக்ட் ஆப்வியஸாக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஒரு 100 rupees போல ஸ்பெண்ட் பண்ணேன் ஆட்ஸ்க்கு. ஈவன் தான் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees ரீடார்கெட் செட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சேல் கிடச்சிது. அந்த ஃபர்ஸ்ட் சேலை நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் கேரளா வந்து ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டரை. ஸோ நான் கேரளாவுக்கு ஷிப் பண்ணியிருந்தேன் டீலர்ஷிப் வச்சு. ஸோ அது ஒர்க் அவுட் ஆன உடனே நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மோஷன் லைட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஐ மாஸ்க் ரிலாக்ஸிங் ஐ மாஸ்க் ட்ரை பண்ணி பார்த்தோம். இல்லை ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலாம் கிடையாது. டெஃபினட்டா அது ஒர்க் அவுட் ஆகும். அதை நான் இப்போ ஆர்கானிக்கா கொண்டு போயிட்டு இருக்கேன். இன்ஆர்கானிக் கொண்டு போகும்போது நீங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. ஸோ என்னால் அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஆப்ஸ் ட்ரை பண்ணேன். எத்தனை ப்ராடக்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்கிட்ட இருக்க ஸ்மால் அமௌண்ட்ஸ் போட்டு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதுல எது நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தருதோ அதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதிக அமௌண்ட்ஸ் போனா எனக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அதை நான் கெப்பாசிட்டி ரெடி பண்ணிட்டு நான் அதிகமாக அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணேன். அது வரைக்கும் நான் வந்து அதை அப்படியே லீவ் அவுட் பண்ண போறது இல்லை. நான் வந்து இப்போ ஆர்கானிக்கா ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிசினஸ்க்காகவே productzonestore.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி
ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் பில்ட் டவுன் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி productzonestore.com ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி ஆர்கானிக் ரீச்சும் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்கானிக்காக புஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மோஷன் லைட்ஸ் ஆகட்டும், ரிலாக்ஸிங் ஐ மாஸ்க் ஆகட்டும், பெட்ஸ் கூட நம்ம புஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி நிறைய கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகளுக்கான டிராவல் ஏஜென்சி விஷயம், இது எல்லாமே நம்ம இப்போ ஆர்கானிக்காக புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டியூ டு தி இன்சஃபிஷியன்சி ஆஃப் மணி, அமௌண்ட் இல்லை, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்றதுனால அதை இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு ரிசல்ட் வரான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காசு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால இன்வெஸ்ட் பண்ணால் ஆர்கானிக்காக வர இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடலாம். நீங்கள் வந்து என்கிட்ட இந்த கை காசெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்து எவ்வளோ ரிசல்ட்ஸ் கொண்டு வருமோ அதை கொண்டு வந்துட்டேன். பட் ஈவன் தோ எல்லாம் முடிஞ்சதுக்கு நான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். புது ப்ராடக்ட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறேன், புதுசாக எடுத்து ஆட் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது எல்லா விஷயத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக நான் அந்த ஆட் ஸ்பெண்ட்ஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் இதோட ரிசல்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறதா இருக்கும். ஈவன் தோ லாஸஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்ஸ் இருந்தாலும் எவ்ரிதிங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ அது நல்ல ஜர்னியாக இருக்குது. நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல, பட் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்கானிக் ஸ்டைலில் போயிட்டு இருக்கு. 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரிலாக்ஸிங் ஐ மாஸ்க், மோஷன் லைட்ஸ், அந்த குழந்தைகளுக்கான கார்னர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸ் ஹேர் ரிமூவர், நெக்ஸ்ட் அந்த ஃபியூஷன் டேப். இப்போ இந்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டேப்னு ஒன்று உங்ககிட்ட நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ஃபியூஷன் டேப்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அதில் ஒரு டேக்கே 10 to 15 லீட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. லீட்ஸ் நான் ஃபார்மேட் எப்படின்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட் வாங்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லாட்டி நான் இப்போ கூட சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் விஷயம் இல்லை. நான் அதை யூஸ் பண்ணும்போது நிறைய லீட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது நல்ல பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னு நமக்கு தெரிய வந்து இப்போ நான் அதுக்கு ஆட் ஸ்பெண்ட்ஸ், ரீடார்கெட்டிங் ஆட் ஸ்பெண்ட்ஸில் கொண்டு வரணும். இப்போ ரீடார்கெட்டிங் ஆட்ஸ்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்குது. இப்போ அதில் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால நான் இப்போ ஆர்கானிக்காக அதை புஷ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஈவென்ச்சுவலி அதோட சேல்ஸ் ரிப்போர்ட் உங்ககிட்ட வரும். ஏன்னா அது நிறைய லீட்ஸ் வாங்கியிருக்கு, கண்டிப்பாக டெஃபினட்டாக சேல்ஸ் ஆகும். ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ அந்த மெயின் பார்ட்டில் வரும். இப்போ ப்ராடக்ட் செலெக்ஷன் உங்ககிட்ட 4 ஸ்டெப்ஸ் சொன்னால அந்த 4 ஸ்டெப்பை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் செலெக்ஷனுக்கு நீங்கள் பண்ண போகிற விஷயம் அப்படின்னா, நான் வந்து நிறைய கேட்டகரிஸில் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாலும் நான் லாஸ்ட் டைம் ஒர்க் ஆகிற ப்ராடக்ட் என்ன சூஸ் ஆகுது, விமென்ஸோட ப்ராடக்ட். நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கு ஐடியா இல்லைனா ஃபியூஷன் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணேன். நம்ம வந்து எந்த ஒரு ஃபேப்ரிக்காக இருந்தாலும் ஒரு நூல், ஒரு பின் இல்லாமல் ஈஸியாக அதை யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சாலே அது ஸ்டிச்சஸ் ஆகிடும். இது வந்து ஒரு விமென்ஸுக்கான ப்ராடக்ட். அதுக்கான லீட்ஸ் ஏகபோகமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம முடியல இந்த அளவுக்குலாம் லீட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ விமென்ஸோட ப்ராடக்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து ஒரு நல்ல விமென்ஸுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து களத்தில் இறங்கினேன். அண்ணன் இறங்குறார் அப்படின்ற மாதிரி களத்துக்குள்ளே இறங்கினேன். என்ன களத்துக்குள்ளே இறங்கினேன், எந்த இடத்துல நான் சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தேன். எப்பவுமே இந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேசஸ். ஃபர்ஸ்ட் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணிக்க பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியன் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்டர்நேஷனல் சூஸ் பண்ணல. இன்டர்நேஷனல் வீடியோஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, அது கண்டிப்பாக வருது. டெஃபினட்டாக இன்டர்நேஷனல் வீடியோஸ் வருது. அதை நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருங்க, உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிற பிளாட்ஃபார்ம், இந்த ப்ராடக்டான பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தனால நான் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள. இதுக்கு நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பேஜ் யூஸ் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பேஜில் நம்ம சர்ச் டேப்ல போயிட்டு நம்ம டைப் பண்ணாலே போதும். ஆப்வியஸ்லி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். இன்ஸ்டாகிராம் சர்ச் டேப் அப்படின்னு நான் போகும்போது என்ன ப்ராடக்ட் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. அஃபிலியேட் லிங்க்ஸ் போட்டால் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக காமிக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக காமிக்கும். இந்த மாதிரி எல்லாரோட ப்ராடக்ட்ஸும் அவைலபிலிட்டி அந்த ரீல்ஸ் பேஜில் காமிக்கும். 1 by 1 அந்த ரீல்ஸ்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டா நம்மளுக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸோட ஐடியாஸ் வச்சு கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்ஸோட ஐடியாலஜியை நம்ம லைக்ஸோ ஷேர்ஸோ கொடுத்து கமெண்ட் பண்ணி வைக்கும் போது அது ஒரு மறுபடியும் அதே ப்ராடக்ட்ஸை காமிக்கும். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொன்ன ஐடியாஸ்லாம் பிளகின்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அந்த பிளகின்ஸோட ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பிளகின்ஸ் எல்லாமே நம்ம புஷ் பண்ணி காமிக்கிறது எல்லாமே இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸை பிளகின்ஸ் எடுத்து காமிக்குது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இல்லை. இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி ஆகவே நம்மளுக்கு 30 to 40 days ஆகும்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த எக்ஸ்டென்ஷன் எதுவுமே உங்ககிட்ட காமிக்க போகிறதில்ல. ஏன்னா அது எல்லாமே இப்போ ஃபாரின் ப்ராடக்ட்ஸை புஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த பிளகின்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் இப்போ அந்த பிளகின்ஸ் பக்கம் போகாமல் உங்களுக்கு ஆர்கானிக்காக ப்ராடக்ட்ஸ் எப்படி தேடுறதுன்னா இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்றது ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். ஸோ அதில் நான் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் வாட்ச். ஸோ இந்த கலர் சேஞ்சிங் வாட்ச்னும் போது இது கம்ப்ளீட்டாக விமென்ஸுக்கான ப்ராடக்ட். நம்ம வந்து இந்த சன்லைட்டு கொண்டு போனோம்னா அந்த சன்லைட்டில் அந்த ஒயிட் கலர் வாட்ச் வந்து நம்மளுக்கு பிங்க் கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த ரீலை வந்து நான் சூஸ் பண்ணேன். இந்த ரீல் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொஞ்சம் வந்து நான் பார்த்தாலே கொஞ்சம் விமென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இது கண்டிப்பாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணேன்.
இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட் இமேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து நான் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ரீல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா அதே அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நிறைய வந்து ரீல்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஜஸ்ட் கலர் சேஞ்சிங் வாட்சஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராம் சர்ச்சில் டைப் பண்ணோடனே நிறைய ரீல்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டேன். எங்கே சோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீல் கீழேயே நிறைய இடத்துல மோஸ்ட் ஆஃப் தி டைம் 90% ஆஃப் டைம்னா அந்த ரீல் கீழேயே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க லிங்க் இன் பயோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க ஹைலைட்ஸ்ல தேடினா அவங்க ப்ரொஃபைல் ஹைலைட்ஸ்ல தேடினா டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட் கிடைச்சு. அப்படி நான் தேடும் போது அந்த ப்ராடக்ட் வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு. ஸோ அந்த நான் ப்ராடக்ட்டை டெஃபினட்டாக சோர்ஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட் நான் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் சோர்ஸ் பண்ணுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருந்து சோர்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ரொபோசோ கல்விலேருந்து ப்ளேஸ் பண்ணலாம், இல்லாட்டி மீஷோலேருந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 இடத்துல இருந்து நம்ம வந்து சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம சோர்சிங் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விச் இஸ் ஈஸியாக இருக்க 2 பார்ட் வந்து இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட். சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம அந்த ப்ராடக்ட் எங்கேருந்து எடுத்தோமோ அவங்க கிட்ட நம்ம ஈஸியாக வந்து ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணுறது எங்கேருந்து கண்டுபிடிச்சு. நம்ம வந்து ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கும். டிமென்ஷனல் ப்ராடக்ட் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிச்சு இதுதான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பொறுத்தா இருக்குது. இது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து விஷயம் தெரிய வரும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியாச்சு, சோர்சிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணி ஆகணும். இந்த வெப்சைட் லேண்டிங் பேஜுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வந்து productzonestore.com அப்படின்னு சொல்லிட்டு 2 வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல நான் இப்போ கம்ப்ளீட்டான ஒரு பேஜை கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த பேஜஸ்லாம் எப்படி கிரியேட் பண்றேன்? இந்த பேஜஸ் எல்லாமே நோ கோட் வெப்சைட் பேஜஸ், கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட் பேஜஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ட்ரெயின் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டை கோடிங் நாலேஜ் இல்லாமல் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கணும், ட்ராப்ஷிப்பிங் வெப்சைட்டாக இருக்கணும், நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக இருக்கணும், இது எல்லாமே இ-காமர்ஸ் வெப்சைட் கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ். ஸோ இதில் வந்து நான் இந்த மாடலை கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்சிங் வாட்ச்காக கிரியேட் பண்ண ப்ராடக்டோட பேஜ் இது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக டூப்ளிகேட் பேஜஸ்ன்ற மாதிரி நம்ம ஒன்ஸ் ஒரு டைம் பேஜஸ் கிரியேட் பண்ணுற ஃப்ளூவன்சி கிடைச்சாலே போதும். நம்ம ஈஸியாக நம்ம வந்து அந்த பேஜஸை டூப்ளிகேட் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஒரு வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த செகண்ட் பேட்ச்க்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் கீழே இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதோட லான்ச் டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வித்தின் 2 வீக்ஸில் நான் உங்களுக்கு லான்ச் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ நிறைய பேர் பீப்புள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. நான் உங்களுக்கு லான்ச் டேட்டை எக்ஸாக்ட் லான்ச் டேட்டை இன்னும் 1.5-2 வீக்ஸில் நான் உங்களுக்கு லான்ச் டேட்டை சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜஸை நான் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த பேஜ் கூட நீங்கள் சைடில் பார்த்துருவேன். இப்போ ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்டும் நம்ம கிட்ட கிரியேட் ஆச்சு. இதில் வந்து நான் யூஸ் பண்ண பேமெண்ட்ஸ் லிங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் இன்ஸ்டா மோஜோ தான் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் நான் இன்ஸ்டா மோஜோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து இன்ஸ்டா மோஜோ யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மோஜோல மட்டும்தான் நம்மளுக்கு அதிகப்படியான நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ரிஜிஸ்டர்டா இருக்கணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பேனு ஆதார் கார்டு இருந்தாலே போதும், ஒரு பேனு ஒரு ஆதார் கார்டு இருந்தாலே போதும், நீங்க ஈஸியா உங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ரேசர் பே வந்து ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேன் அப்படிங்கிட்டு. இந்த ரேசர் பேல வந்து ஒரு சில டைம் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வந்து ஒரு சில டைம் ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிடுறாங்க ரேசர் பேல. ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இந்த ரேசர் பேயை. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி வந்து ஷாப்பிஃபைல வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு கேட்குறீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஷாப்பிஃபைன்றது ஐடியாலஜி இல்லைன்னா நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ நான் காமிச்ச வெப்சைட் வந்து கோடிங் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட். இது நீங்களும் கிரியேட் பண்ண நினைக்கலாம். எப்படின்னா ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிஃபை விக்ஸ்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ். இவங்க கிட்ட நீங்க மந்த்லி வந்து 5,000 இருந்து 25,000 வரைக்கும் பேசிக் பிரீமியம் அப்படின்னு 2 பிளான் இருக்கு. இதை நீங்க எடுத்தீங்கன்னா இதுல நீங்க பே பண்ணி மந்த்லி பே பண்ணி நீங்க வந்து பில்டப் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட்டை ரொம்ப ஈஸியா பில்டப் பண்ணலாம். பட் அதுல எப்படி கனெக்ட் பண்றது, அதை நீங்க டீட்டெயிலான வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆப்வியஸாக யூஸ் பண்ணதில்லை. அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இந்த ஷாப்பிஃபை கூட அந்த பேமெண்ட் கனெக்ட் பண்ணுறதுல. நான் வந்து இது வரைக்கும் என்னோட ஸ்டோர்ஸ் நான் உங்ககிட்ட ஆப்வியஸாக சொன்ன மாதிரி productzonestore.com கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண ஓன் வெப்சைட் தான் அது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கிரியேட் பண்ண ஐடியாலஜி இருக்கும். நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாத விஷயத்தை நான் உங்களுக்கு மிஸ்லீட் பண்ண விரும்பல. ஸோ அதனால டெஃபினட்டாக எனக்கு அந்த ஷாப்பிஃபைல எப்படி பேமெண்ட் அட்டாச் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக ஐடியாலஜி கிடையாது. அது டிஃபிகல்ட்டும் கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த பேமெண்ட் ரிலேட்டடாக நம்ம கோடிங் நாலேஜ் இல்லாமல் இருக்கிற வெப்சைட்ஸில் எப்படி பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணுறதுலாம் நான் டெஃபினட்டாக டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் வித் பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாகவே என்னோட கோர்ஸ்குள்ளே இருக்கும் டீட்டெயிலாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போனீங்கன்னா இப்போ நான் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியாச்சு, சோர்சிங் பண்ணியாச்சு, வெப்சைட் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி உள்ளே கொண்டு வரணும், பீப்புள் எப்படி உள்ளே கொண்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் காப்பி, அந்த ஆட் காப்பியை ஈஸியாக டூப்ளிகேட் பண்ண போகிறேன். எப்படி ஆட் காப்பியை டூப்ளிகேட் பண்ண போகிறேன்னா நான் வந்து ஃபியூஷன் டேப் அப்படின்ற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணேன். இந்த ஃபியூஷன் டேப்புக்கு நான் யூஸ் பண்ண
டெமோகிராஃபிக்ஸ் வந்து ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் விமன்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணல. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு விமன்ஸ் டார்கெட் பண்ணேன். இதுக்கு முக்கியமான விஷயம், நான் ஏன் தமிழ்நாடு செலக்ட் பண்ணேன், அந்த ஆட் காப்பியை நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஆட் காப்பிக்கு நான் ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். இந்த கலர் சேஞ்சிங் வாய்ஸ்க்கு நான் வாய்ஸ் ஓவர் பண்ண வீடியோவை நீங்கள் இப்போ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் 350 rupeesக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விமன்ஸுக்கான ஸ்டன்னிங்கான கலர் சேஞ்சிங் வாட்ச் இப்போ நம்ம ஸ்டோரில் ரீஸ்டாக் ஆகிருக்கு. இந்த வாட்ச் நீங்கள் சன்லைட்டில் கொண்டு போகும்போது ஒயிட் கலராக இருக்கிறது பிங்க் கலராக டர்ன் ஓவர் ஆகும், விச் இஸ் யூவி லைட் மூலமாக இது கலர் சேஞ்சிங் வாட்சாக ஆகுது. இந்த வாட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான லிங்கை நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் எங்களோட அஃபிஷியல் ஸ்டோர் productszonestore.comல பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ நான் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணேன். இது மூலமாக இது வந்து தமிழ்நாடு மட்டும் தான் நான் மோஸ்ட்டாக டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ மற்ற யாரும் இப்போ நான் டார்கெட் பண்ணுற மாதிரி ஐடியாலஜி இல்லை. ஸோ தமிழ்நாடு டார்கெட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இதே மாதிரி நான் ஆர்கானிக்காகவும் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணிங்க, இதில் வந்து நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷாப் நோன் இருக்கும். இந்த புது ஆர்கானிக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஹாய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஆர்கானிக்காகவும் புஷ் பண்ணுவேன், நான் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலமாக புஷ் பண்ணி இதோட ரிசல்ட்ஸும் உங்ககிட்ட போஸ்ட் பண்ணி கண்டிப்பாக காமிக்க போகிறேன். இதுவும் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா விமன்ஸோட ப்ராடக்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இது வரைக்கும் பட்ட அடியை வச்சு உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா. எடுத்த உடனே வந்து இந்த பெட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரேரு, நெக்ஸ்ட் இந்த மோஷன் லைட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது, அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரல. நான் பார்த்து இது வரைக்கும் ஒரு 6 ப்ராடக்ட் எடுத்து பார்த்ததில்ல. 6 ப்ராடக்ட்ல மைண்ட் ப்ளோ பண்ண வச்ச ஒரே ப்ராடக்ட் வந்து விமன்ஸோட ப்ராடக்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு புதுசாக வந்து ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் விமன்ஸோட ப்ராடக்ட் எடுத்து டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷன் வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட எப்படி ஃபேஸ்புக் ஆட்ஸை நம்ம டார்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ லாஸ்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ நான் இங்கே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் நான் சேலஞ்சஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ண ஒரு 25 லீட்ஸ் வந்துருக்குன்னு சொன்னால ஒரு விமன்ஸோட ப்ராடக்ட், அந்த சேலஞ்சை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க.